சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் சாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தேவா என்ற கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நம்ம கூலி படத்தோடு சேர்த்து வார் 2 படமும் கிளாஷ் ஆக போகுது. அதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் கண்டிப்பாக மிக பெரும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்தில் யாரோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு என அனைவராலும் கேட்கப்பட்டு வந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ், இன்னொரு பக்கம் மணிரத்னம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீரதீரசுரன் படத்தை எடுத்த டைரக்டர் வினோத் போன்ற இயக்குநர்களோட பேர் அடிபட்டது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரோட படத்தையும் சூஸ் பண்ணலை. அட்லி தான் சூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது தலைவர் 173 படம் அட்லி தான் எடுக்க போகிறாராம். ஏற்கனவே அட்லி பார்த்திங்கன்னா இப்போ அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் அட்லி அப்படி நம்ம ரஜினிகாந்தை வச்சு 173 படம் எடுப்பார் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. ஆனால் ஏறத்தாழ பார்த்திங்கன்னா அட்லி தான் நம்ம ரஜினி வச்சு எடுக்க போகிறதா ஒரு சின்ன டாக் போயிட்டுருக்கு. அதாவது அட்லி ஏற்கனவே நம்ம ரஜினி மற்றும் சல்மான் கான் இருவரையும் இணைத்து ஒரு பிரம்மாண்ட பேன் இந்தியன் படம் எடுக்கிறதா இருந்தார். ஆனால் ஜெயிலர் 2 படத்தை நம்ம ரஜினிகாந்த் ஓகே பண்ணதுனால அட்லியோட ப்ராஜெக்ட் தள்ளி போயிடுச்சு. இதனால தான் அட்லி நம்ம அல்லு அர்ஜுனோட சேர்ந்து ப்ராஜெக்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். இந்த ப்ராஜெக்டை வெகு விரைவிலே முடிச்சுட்டு நம்ம ரஜினிகாந்தோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். இந்த ப்ராஜெக்டில் சல்மான் கானும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாரு. அதாவது வில்லன் ரோலா அப்படின்றது இன்னுமே கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஆனால் சல்மான் கான் நடிக்க போகிறாருன்றது மட்டும் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பிரம்மாண்டமான பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட போகிறாங்க. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தான் ரஜினியோட படங்கள் எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து தலைவர் 173 படமும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அட்லி ரொம்ப வருஷமாக நம்ம ரஜினி வச்சு படம் எடுக்கணும்னு கனவு காண்டிருந்தார். இப்போ அதற்கான டைம் வந்திருக்கிறது எனவும் ரஜினிகாந்தை வச்சு கூடிய விரைவிலே தலைவர் 173 படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.